இன்றைக்கு சமூகத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஜும்மா வெள்ளிக்கிழமை வந்து 2 பாங்கு சொல்லக்கூடியது நீங்கள்லாம் பார்க்குறீங்க. வெள்ளிக்கிழமை இன்றைக்கு மட்டும் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லுவோம். ஒரு தொழுகைக்கு 1 பாங்கு தான். ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் ஜும்மாவுக்கு 2 பாங்கு எல்லா பகுதியிலையும் சொல்கிறாங்க. இந்த எல்லா பகுதியிலையும் 2 பாங்கு சொல்கிறாங்களே, இதுக்கு ஏதாவது ஹதீஸ் இருக்கான்னு கேளுங்க. இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஜும்மாவுக்கும் எல்லா தொழுகை மாதிரி 1 பாங்கு தான், 1 இகாமத்து தான். அந்த 1 பாங்கு 1 இகாமத்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. அப்படி இருந்தும் கூட இந்த வாரத்தில் 1 நாள் தொழுகிற அந்த தொழுகையிலேயே 2 பாங்கு உண்டாக்கியிருக்கிறாங்க. இது வஹியில் உண்டாக்குனதா வஹி இல்லாமல் உண்டாக்குனதா என்றால் இது ஒரு சஹாபி உண்டாக்குனாரு என்று காரணத்தை சொல்லி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இந்த வழிமுறையை மாற்றிட்டாங்க. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது அந்த ஹதீஸ் வருது. ஸாயிப் இப்னு யஸீத் அறிவிக்கிறாங்க. புகாரியில் 912வது ஹதீஸாக இதை நீங்கள் பார்க்கலாம். கானன் நிதாவு யௌமல் ஜுமாத்தி, ஜும்மா நாளில் பாங்கு சொல்வது என்பது அவ்வளவு இதா ஜலசல் இமாமு அல் மிம்பர், மெம்பரில் இமாம் உட்கார்ந்த பிறகு சொல்வது தான் இருந்தது. அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலையும், ஓ அபீபக்கரின் அபூபக்கர் அவங்களுடைய காலத்திலையும், ஓ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேருடைய காலத்திலையுமே எப்படி இருந்தது என்று கேட்டால், இமாம் மெம்பரில் ஏறி உட்கார்ந்துருவார்ல, அதுக்கு பிறகு 1 பாங்கு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி 1 பாங்கு சொல்கிறது கிடையாது. அப்போ முதல் பாங்கு இப்போ தான் ஒரு ஹதீஸ் எப்படி வருது, முதலாவது பாங்கு எப்போ இருக்கும், மெம்பரில் ஏறி உட்கார்ந்த பிறகு தான் பாங்கு சொல்வார்கள். இது எல்லா பள்ளியிலையும் சொல்கிறாங்க. ஆனால் இது 2வதாக சொல்கிறாங்க. எல்லா பள்ளியிலையும் இமாம் மெம்பரில் ஏறணும்னு 1 பாங்கு சொல்கிறாங்க. அது மாதிரி 1 மணிக்கு அது சொன்னார்களே. ஆனால் 12:30 மணிக்கு 1 பாங்கு என்ன செய்கிறாங்க, மக்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி அறிவிப்பு செய்கிற மாதிரி எல்லா துறைக்கும் அழைக்கிற மாதிரி 1 பாங்கு சொல்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒன்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் கூட இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வந்த பொழுது ஓ கசுரன் நாசு, மக்கள் எல்லாம் ஜாஸ்தியான பிறகு இன்னொரு அறிவிப்பை அவர் அதிகப்படுத்தினார். அதுவும் எங்கே அதிகப்படுத்தினார்னா அல ஜவுராங்கிற ஒரு இடத்துல போய் ஒரு அறிவிப்பு செஞ்சுருவாங்க. பள்ளியாசலில் அவர் செய்யலை, இன்னொரு அழைப்பு, அதாவது தொழுகைக்கு அழைக்கிற அழைப்பு இருக்குல்ல, பாங்கண்டு உள்ள அழைப்புண்டு வருது, ஒரு அழைப்பை அவர் ஜாஸ்தி ஆக்கினார். அது மதீனாவில் உள்ள ஒரு கடை வீதி, அந்த கடை வீதியில் போய் என்ன செய்யுங்க, மக்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க, போய் முன்னாடி ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு வாங்க, ஜும்மாவுக்கு டைம் ஆச்சுன்னு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை இவங்க பாங்குன்னு விளங்கி கொண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சதை ஒரு பாங்கு என்று விளங்கி கொண்டு முதல்ல 1 பாங்கை நம்ம சொல்லிவிட வேண்டும். அவர் செஞ்ச கடத்தருவில், இவங்க பள்ளியிலே என்ன செய்கிறாங்க, 2 பாங்கையும் சொல்கிறாங்க. அவர் கடத்தருவில் போய் ஒரு அறிவிப்பு தான் செய்ய சொன்னார். ஏன்டா நிற்கிறீங்க, இப்போ இமாமுடைய உரையை கேட்கணும், முன்னாடியே வந்தால் தான் கேட்க முடியும். அவர் முன்னாடியே போய் டைம் ஆச்சு, சீக்கிரம் போங்க, தொழில் டைம் ஆச்சுன்னு சொல்லி அப்படி ஒரு அறிவிப்பை அதிகப்படுத்தினார்னு வருது. அது கூட தேவையற்றது தான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யாத பொழுது அதை புதுசாக போய் அறிமுகப்படுத்தினது தப்பு தான். இருந்தாலும் அவர் பாங்கை அதிகப்படுத்தி இருந்தாலும் சரி, அது மார்க்கமாக கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு என்ன மதிப்பு, வஹீல வழிகாட்டுதல் கிடைச்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் பூரா இப்படி தான் இருந்திருக்கு. 1 பாங்கு இமாம் மெம்பரில் ஏறின பிறகு சொல்லக்கூடிய அந்த 1 பாங்கு தான் இருந்தது. இவ்வளவு தெளிவாக ஹதீஸில் ஆதாரம் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 4 மதுஹபுக்காரங்களும் சரி, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோன்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்களும் சரி, நம்ம தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸில் மட்டும்தான் 1 பாங்கு சொல்கிறோம். ஜும்மாவுக்கு அதிகமான தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 பாங்கு சொல்கிறாங்க. ஏங்க 2 பாங்கு சொல்கிறீங்க, உஸ்மான் செஞ்சாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு உங்களுக்கு போதலையா, அவங்க தவறு செஞ்சிட்டாங்களா, அவங்க மிஸ்டேக் பண்ணது கண்டுபிடிச்சிட்டாரா? அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம், நாம் அதை எப்படி மார்க்கமாக ஆக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் இன்னைக்கு எல்லா வாரத்தில் 1 நாள் தொழுகிற ஒரு தொழுகையில் கூட பிதஅத், இது பிதஅத் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் அதிகப்படுத்தினோமையானால் அது பிதஅத்தெல்லாம் வழிகேடு. இன்னும் சொல்ல போனால் மதுஹப்பை கூட எடுத்துக்கொண்டால் ஷாஃபி இமாம், அதுக்கு நான் மதுஹப்பை பற்றி அடுத்த தலைப்பில் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் விவரமாக. அந்த ஷாஃபி இமாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வருது. அவர் பாங்கு சொல்லியிருக்க மாட்டார், அறிவிப்பு தான் செஞ்சிருப்பார். பாங்கே சொல்லி இருந்தாலும்
நான் தேர்ந்தெடுப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறையை தான், அப்படி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஷாஃபி மதுஹப்னு சொல்லி அதையும் மீறுறாங்க. ஷாஃபி இமாம் என்ன சொல்கிறார் அவருடைய புஸ்தகத்தில், உஸ்மான் வந்து பாங்கு சொல்லியிருக்க மாட்டார், ரசூலுல்லாஹ் மீறி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு அறிவிப்பு தான் செஞ்சுருப்பாங்க. சரி, அவர் பாங்கையே ஒன்று அதிகமாக்கி இருந்தாலும் எனக்கு விருப்பமானது நான் தேர்வு செய்வது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த நடைமுறையை தான் அப்படி சொல்லியிருக்காருல்ல. இந்த ஷாஃபி மதுஹபுடைய பள்ளியிலலாம் ஏன் ஒரு பாங்கு 2 பாங்கு சொல்கிறாங்க? ஷாஃபி மதுஹபுங்கிறாங்கல்ல, ஷாஃபி இமாம் என்ன சொன்னார் அது கேட்கணுமா இல்லையா? அப்போ ஷாஃபி இமாமும் சொல்கிறார் ஒரு பாங்கு தான், 2 கிடையாது, உஸ்மான் செஞ்சாலும் ஏற்றுக்கிற தேவையில்லை, நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் தான் வேணும்னு சொல்கிறார். அப்போ எதுக்கு எல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், தெளிவாக ஒரு மார்க்கம் இருக்கும்போது கூட அவங்களா ஒரு ஏதோ நல்ல எண்ணத்தில் சேர்த்து விட்ருவாங்க, சஹாபாக்கள் சேர்த்து விட்டுருவாங்கன்னு நம்ம இட்டுக்கிட்டலாம் சொல்லலை. அந்த ஹதீஸ் அதான் அர்த்தம் அப்படின்னு புகாரி என்ன செய்கிறார், இதை சாயிப் இப்னு யஸீதுங்கிற ஒரு தோழர் சொன்னதாக பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொன்னாங்கன்னு அப்படி போயிட்டு இருக்க வேண்டியது தானே. இன்னொருத்தர் நாளைக்கு 3 பாங்கு ஆக்குனா என்ன செய்வீங்க? இன்னும் ஒருத்தர் வந்து மக்கள் அதிகமாக போயிட்டாங்க, 50-60 கிளையிலேருந்து இந்த இடத்துக்கு வர வேண்டி இருக்குது, 50 பகுதிக்கு 50 ஆள் அனுப்பி பாங்கு சொல்ல வைங்கன்னா அது என்ன எங்கே கொண்டு முடியும்? அப்போ மார்க்கத்துக்கு ஒரு இலை இல்லாமல் போயிட்டு இருக்கும், குழம்பி போயிடும், ஒரு யூனிஃபார்மே இல்லாமல் போயிடும். அப்போ ஆளாளுக்கு உருவாக்குவதுங்கிற ஒரு வாசலை திறந்தோமையானால் அது வஹியை விட்டு நம்மளை திருப்பி விடும். வஹியில் கிடைச்சது என்னென்னு தெரியாது, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எது, பின்னாடி சேர்ந்தது எதுன்னு தெரியாது. அதனால் நம்ம தௌஹீத் ஜமாத்தில் மாத்திரம் இது உறுதியாக கடைப்பிடிக்கிறோம். ஜும்மாவுக்கு 1 மணி நேரத்துக்கு முந்தைய ஒரு பாங்க சொல்லிவிட்டு அப்புறம் இமாம் ஏறினவங்க ஒரு பாங்க சொல்வது கிடையாது, ஒன்று தான் சொல்கிறோம் சுன்னத்து பிரகாரம். அப்போ அந்த வஹீயா மார்க்கம் என்பதை மீறுறாங்களா இல்லையா? சஹாபாக்கள் காலத்திலே அது மாதிரி செஞ்சு தானே இருக்கிறாங்க. அதனால் நம்ம அது ஆதாரம் எடுக்க முடியாது, வஹி இல்லாமல் தான் செஞ்சுருக்கிறாங்க. அது வந்து எப்படி ஒரு பரவலான ஒரு விஷயம், இது தனியாக சொல்கிற விஷயம் கிடையாது. பாங்குங்கிறது பள்ளிவாசலில் அஃபீஷியல் அறிவிக்கிறது, எனக்கு தெரியலைன்னு சொல்கிற விஷயம் இல்லை. ஒரு தனியாக ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிற ஹதீஸுகள்லாம் ஒருத்தருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. பள்ளிவாசலில் பாங்கு சொல்ல அத்தனை பேரும் கேட்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் சொன்ன பாங்கை அவ்வளோ பேரும் கேட்குறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அப்போ தெரியாட்டா கூட அபூபக்கருடைய ஆட்சி காலம் பூரா ஒரு பாங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, அது அத்தனை மக்கள் அதை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உமர்லிலான காலத்தில் 10 வருஷ காலம் அந்த ஒரு பாங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க காலத்தில் அதிகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது பிழை தானே, அதிகப்படுத்தினா தவறு தானே. அந்த தவறுக்கு எல்லாம் குற்றம் பிடிப்பான அந்த விஷயத்தை நான் வரல. மார்க்கப்படி அது வகி இல்லை, வகி இல்லாத ஒன்றை நம்ம மார்க்கமாக்க முடியாது. இந்த இவங்களுக்கு உஸ்மான் வந்து எனக்கு வகி வந்துச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சாரா, அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மட்டும் நீ 10 வருஷம் கழிச்சு மாற்றிக்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது ஆதாரம் காட்டினாங்களா? அப்படிலாம் காட்டவில்லை. அதனால் சஹாபாக்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் என்றால் அது சரியில்லை. சஹாபாக்கள் அவங்களாக சில செய்கிறாங்க, செஞ்சு இருக்கிறாங்க என்பதற்கு புகாரியில் 912வது பார்க்குறோம். அதே மாதிரி